ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்ட் 6. ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1லேருந்து பார்ட் 5 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். என்னோடய லேர்னிங்ஸ் மூலமாக. ஸோ அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக்ஸை வந்து ஃபண்டமெண்டலாக எப்படி அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் 5 பார்ட் வரை போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 6 ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்ட் 6. ஸோ இதில் என்ன டாபிக் அப்படின்னா ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். ஸோ ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்னால் என்ன, ஸோ அதோட டைப்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு 6 டைப் இருக்குது. ஸோ அந்த 6 டைப்பில் உள்ள மொதல் டைப் மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்தர் டைப்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்னால் என்ன, ஸோ அதில் ஒரு டைப்ஸ்லாம் சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு டெப்த்தாக வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். ஸோ ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனி, அதாவது ஒரு ஸ்டாக்ஸை வந்து ஃபண்டமெண்டலாக, ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸை வந்து ஃபண்டமெண்டலாக எப்படி அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு அப்படி அனலைஸ் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ரேஷியோஸ் தான் இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. இதுக்கு கீழே வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைப் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் மட்டும் தான் இந்த இதோட டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து leverage ratios. Okay, தேர்டு வந்து மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி ரேஷியோஸ். ஸோ ஃபோர்த்து வந்து என்னென்னா வேல்யூஷன் ரேஷியோஸ். ஸோ வந்து ஃபிஃப்த்து வந்து லீவரேஜ் ரேஷியோஸ். ஓகேவா? ஸோ இந்த 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் சொன்ன 4 டைப்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோவில் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் அப்படின்னா என்ன சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ நேம்லேயே நீங்கள் வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனியோட அந்த கம்பெனி வந்து ஒரு எபிலிட்டியை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதோட எபிலிட்டி, இன்கம் வந்து எப்படி வந்து க்ரோத் ஜென்ரேட் பண்ணுது, ஸோ எக்ஸ்பென்சஸை கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனி வந்து எப்படி வந்து இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுது, ஸோ ஒரு அனலைஸ் பண்ணுறது தான் அதோட எபிலிட்டி இருக்குல்ல, அதை வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிற ஒரு ரேஷியோ தான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் எப்படி ஜென்ரேட் பண்ணுது, ஸோ அதை வந்து ஒரு பெர்சன்டேஜ் மூலமாக தெரிஞ்சுக்கிற ஒரு ரேஷியோ தான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஐடியா கிடச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் கீழே ஒரு 6 டைப் வருது. ஓகேவா? 6 டைப்ஸ் வருது. ஸோ இந்த 6 டைப்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைப் வந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா ஒரு கம்பெனியோட பெர்சன்டேஜ் அதாவது கிராஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது, அதை மொத்த சேல்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 lakh கிட்ட மொத்த சேல் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் வந்து 40,000 அப்படி இருக்குன்னா, ஸோ 1 lakhக்கு வந்து 40,000 கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னா சொல்லி பெர்சன்டேஜில் கொண்டு வரது தான் இந்த கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி அதாவது பார்ட் 5லேயே போட்டிருப்பேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு மெயின் ப்ராடக்ட்டை வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சோப் பாக்ஸ் ரெடி பண்ணுற கம்பெனி வச்சுக்கோங்களேன். ஸோ அது மெயின் ப்ராடக்ட் என்ன, சோப் பாக்ஸ் தான். ஸோ அது போக அவங்க வந்து ஒரு ஷேர்ஸ், கம்பெனியோட ஷேர்ஸை விற்று சம்பாதிச்சிருக்கலாம். அப்புறம் வந்து சில ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்து சம்பாதிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பாதிச்சிருந்தாலும் அதோட மெயின் பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோப் பாக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட வந்து அந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh இன்கம் வருது அப்படின்னா, அதில் சோப் பாக்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணி கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுற மூலமாக வந்த அமௌண்ட் மட்டும் ஒரு 60,000 வச்சுக்கலாம். மிச்ச அமௌண்ட் எல்லாமே 40,000 எல்லாமே மற்ற அதர் இன்கம் வச்சுக்கலாம். அதர் இன்கம் சொல்லுவேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டார்ட்மே சொல்லியிருப்பேன். ஸோ மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஸ்டீல் கம்பெனியில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறோம் அப்படின்னா, நம்ம இது கரெக்டாக பார்ப்போம். ஸ்டீல் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஸ்டீல் எப்படி சேல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் பார்த்துட்டோம். பட் ஃபர்தராக அவங்க வந்து அதர் இன்கம் மூலமாக நிறைய பிஸ்னஸ் அவங்க பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மெயின் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, இந்த மெயின் பிஸ்னஸுக்கு உண்டான வந்திருக்க அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்காங்க, ஸோ அதை வந்து மொத்தம் சேலோட நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ அதுதான் கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சோப் பாக்ஸ் கம்பெனி வந்து ஒரு 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா அந்த தேவைப்படுற பிளாஸ்டிக்கு, அப்புறம் வந்து மிஷின்ஸ்க்கு தேவைப்பட்ட பார்ட்ஸு, அப்புறம் அந்த பவருக்கு எல்லாமே வந்துட்டு மொத்தமாக வந்து 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா இந்த சோப் பாக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எப்போது மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து ரெடி பண்ணி முதலீடு பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ மந்த் எண்ட், அதாவது
30 வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 lakh வருது. ஓகேவா? ஸோ அந்த 1 lakh வந்து அந்த சோப் பாக்ஸ் மூலமாக சோப் பாக்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட விற்று அமௌண்ட் வந்து ஒரு 80,000 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 20,000 வந்து அதர் இன்கம் சைடில் வந்துடும். ஸோ அது எந்த இன்கம்லாம் இருக்கலாம். ஸோ அதர் இன்கம் சைடில் வந்துடும். 20,000 போடுறாங்க, 1 lakh வருது. அந்த 1 lakhல 80,000 வந்து இந்த சோப் பாக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கஸ்டமருக்கு சேல் பண்ணாங்களே அந்த 80,000. அப்புறம் வந்து 20,000 இருக்குல்ல, 20,000 வந்து அதர் இன்கம். ஓகேவா? ஸோ இந்த சோப் பாக்ஸ் இருக்குல்ல, சோப் பாக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வந்த அமௌண்ட்டு தான் அந்த கம்பெனியோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஓகேவா? இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க செலவு பண்ண மெட்டீரியல்ஸுக்கு உண்டான செலவுகள், அதாவது காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. ஓகேவா? அதாவது பிளாஸ்டிக்கு, அப்புறம் வந்து அந்த மிஷினுக்கு தேவைப்பட ஆயிலு சம்மந்தமாக. ஓகேவா? அந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ போட்டாங்க? 20,000. ஓகேவா? ஸோ இந்த 20,000 தான் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. ஓகேவா? இந்த மெட்டீரியல்ஸ் கன்சியூம் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்டையும் மொத்த சேலோட மைனஸ் பண்ணும்போது வர ப்ராஃபிட் தான் இந்த கிராஸ் ப்ராஃபிட். மொத்த சேல் எவ்வளவு? 1 lakh. ஓகேவா? ஸோ அந்த 1 lakh கூட இவங்க காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு, அதாவது 20,000. ஓகேவா? இதை மைனஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வருது? 80,000. ஸோ இதுதான் வந்து அந்த கம்பெனியோட ப்ராஃபிட், மெயின் ப்ராஃபிட் 80,000. ஓகேவா? ஸோ அந்த 20,000 வந்து விட்ருங்க, அது அதர் இன்கம், அது இருக்கட்டும். ஸோ இப்படி வர்றது தான் இந்த கிராஸ் ப்ராஃபிட். இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை மொத்த சேல் கூட டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போடும்போது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வரும். ஸோ இதுதான் வந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிட்டு நினைக்கிறேன். அப்படி ஐடியா கிடைக்கலன்னா இதுவே இன்னும் திருப்பி ரிப்பீட் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த பெர்சன்டேஜ் வந்து ஒரு கிட்டத்தட்ட அப்ராக்ஸாக 30 to 35% இருந்தால் ஓகே, ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராஃபிட் அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல நிலைமையில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். பட் இதை வச்சே நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து கரெக்டாக வாங்க முடியாது. ஸோ ஃபர்தராக வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ப்ளஸ் போன வருஷத்துக்குள்ளே இதே கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இந்த கம்பெனிகளில் வந்து இருக்குது, அதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதுக்கு காம்படிட்டராக இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கும் அவங்களோட பெர்சன்டேஜ் எவ்வளோ கம்பேர் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் இதோட ரிலேட்டடாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதே ஸ்டீல் இண்டஸ்ட்ரி காம்படிட்டர் தான் அந்த கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். வேற ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் இந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேக்டரை மட்டும் வச்சு நீங்கள் வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு இதை எப்படி அனலைஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ வந்து அந்த கம்பெனி வந்து 40% இருக்குது அப்படின்னா போன வருஷம் எப்படி இருக்குது இது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அப்புறம் வந்து இதோட காம்படிட்டர், ஸோ நீங்கள் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பார்க்குறீங்கன்னா இன்னொரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்படி தான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. இது ஒன் ஆஃப் த செக் பாயிண்ட்ஸ் டு பை எ ஸ்டாக். ஓகேவா? இதான் வந்து ஃபைனல் செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதான் வந்து ஒன் ஆஃப் த செக் பாயிண்ட். ஓகேவா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் அப்புறம் என்ன சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிட்டு நினைக்கிறேன். ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட், அதாவது கிராஸ் லெவலில் இருக்க ப்ராஃபிட்டை வந்து மெஷர் பண்ணுறது தான் இந்த கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். உங்களுக்கு புரியலனா திருப்பி ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து EBITDA மார்ஜின், EBITDA மார்ஜின். ஸோ இதுக்கு முன்னாடி EBITDA என்னென்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ்லையும் போட்டிருப்பேன், இது போன வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ EBITDA அப்படின்னா ஏர்னிங்ஸ், அதாவது ஷார்ட் ஃபார்ம் சொல்லிடுவேன், EBITDA. ஸோ ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் மார்ஜின் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதோட என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் டேக்ஸு, அப்புறம் டிப்ரிஷியேஷன் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஏர்னிங்ஸ் எவ்வளவு அதை பார்க்குறது தான். ஸோ அந்த ஃபார்முலா வந்து என்னென்னா டோட்டல் இன்கம், அதாவது டோட்டல் சேல்ஸ் ஆர் டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ அது கீழே வந்து இன்ட்ரெஸ்ட் சேர்க்க மாட்டாங்க, அப்புறம் வந்து டேக்ஸ் சேர்க்க மாட்டாங்க, அப்புறம் வந்து டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் தான் தேய்மானம், அதாவது வியர் அண்ட் டியர். ஸோ இதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் தான் இது. ஸோ இது எதுவுமே சேர்க்காமல் எவ்வளோ வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி வந்து 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மந்த் ஸ்டார்டிங்கில் பண்ணி மந்த் எண்டில் வந்து 1 lakh சம்பாதிச்சிட்டாங்க. ஸோ இதோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னா 1 lakh minus 30,000 70,000 இதுதான். ஸோ இதுதான் ஏர்னிங்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராஃபிட் சொல்லலாம். ஸோ இதுதான் ஏர்னிங்ஸ், இதோட ஏர்னிங்ஸ் சொல்லலாம். ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம். வேறு ஏதாவது கடன் வாங்கிறான் 30,000ல் 20,000 உங்களை போட்டுட்டு அந்த 10,000 வந்து கடன் வாங்கி மொத்தம் 30,000 போட்டுக்கலாம். அந்த 30,000 அந்த 10,000 கடன் வாங்கியிருக்காங்களா அதுக்கு ஒரு வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து டேக்ஸ், வரி கட்டணும். ஸோ அப்புறம் வந்து இந்த ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு மிஷின் வச்சு ரன் பண்ணுறாங்கன்னா அந்த மிஷினுக்கு தேவையான செலவுகள் பண்ணணும். ஸோ டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதெல்லாம் போகாமல் எவ்வளோ வந்திருக்கு? 70,000 இல்லையா? இதுதான் வந்து EBITDA. ஸோ இந்த EBITDA மார்ஜின்
கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 70,000 இல்லையா, ஸோ ஃபார்முலா ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். EBITDA மார்ஜின் அப்படின்னா சீக்வல் டு EBITDA டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ். அதாவது EBITDA எவ்வளோ பார்த்தோம், 30,000 மைனஸ் 1 lakh போட்டு எவ்வளோ வந்துச்சு, 70,000. இந்த 70,000 டிவைடட் பை நெட் சேல்ஸ். நெட் சேல்ஸ் எவ்வளவு, 1 lakh. அதாவது டோட்டல் ரெவன்யூ, நெட் ரெவன்யூ. ஸோ இந்த 70,000 டிவைடட் பை 1 lakh போடும்போது இன்ட்டு 100. ஸோ இது போடும்போது ஒரு சம்திங் ஒரு பெர்சன்டேஜில் வரும். ஸோ இந்த பெர்சன்டேஜ் தான் EBITDA மார்ஜின். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த இன்னொரு செக் பாயிண்ட். எதுக்குன்னா இந்த கம்பெனி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு, ஓகேவா. அந்த டேக்ஸு, அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் வந்து டிப்ரிஷன் எக்ஸ்பென்சஸ், இது இல்லாமல் ஒரு கம்பெனி வந்து வரக்கூடிய ஏர்னிங்ஸ் எவ்வளவு, ஸோ அதை வந்து மொத்தம் சேலோட கம்பேர் பண்ணி அதை வந்து அப்படி பார்த்து இதோட மார்ஜின் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறது தான் இந்த EBITDA மார்ஜின், ஓகேவா. இதுவும் வந்து அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துறீங்க, இப்போ நான் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்துட்டீங்க, அது ஒரு ரேஷியோ பார்த்துட்டீங்க, அப்புறம் EBITDA மார்ஜின் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக் வாங்கும்போது இதில் நோட் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, இதான் ஃபைனல் செக் பாயிண்ட். ஓகே, EBITDA நல்லா இருக்கே, போன தடவை 40% இருக்குது, இந்த தடவை 45% வந்துருச்சு, ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டாக்கை வாங்க முடியாது. ஸோ அது ஏன் சொல்லிட்டு ஃபர்தராக வர ரேஷியோஸ் உங்களுக்கு வந்து புரியும். நெக்ஸ்ட்டு வந்து PAT மார்ஜின், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின். ஸோ அந்த PAT வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி ஒரு ஓவர்லைனாக சொல்கிறேன், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ வந்து அந்த லைன் சொல்லும் போதே உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், டேக்ஸ் பே பண்ணுற அப்புறம் வர ப்ராஃபிட். ஸோ இதுக்கு மேலே என்ன பார்த்தோம், அந்த இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸு பே பண்ணுறதுக்கு இல்லாததுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு. ஸோ அதே சிலர் எடுத்துகிட்டு வரோமே. ஸோ 30,000 ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு, மந்த் எண்டில் வந்து 1 lakh வந்துருச்சு. ஸோ அதோட இப்போ ஏர்னிங் செலவு 70,000. இப்போ அதில் வந்து டேக்ஸ் பே பண்ணிட்டாங்க, ஓகேவா. டேக்ஸ் வந்து ஒரு 10,000 பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட இப்போ ஏர்னிங் செலவு 60,000, ஓகேவா. ஸோ அந்த 60,000 தான் அந்த கம்பெனியோட மொத்தம் நெட் ப்ராஃபிட் வச்சுக்கலாம், மொத்தம் ஏர்னிங்ஸ், ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி டேக்ஸ் இல்லாத அமௌண்ட் பார்த்தோம், எவ்வளோ பார்த்தோம், 70,000. ஸோ 70,000 வச்சு தான் மொத்த இன்கமோட டிவைட் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்ஜின் வருதோ அதான் EBITDA மார்ஜின் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அந்த டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட் எவ்வளவு, 60,000, ஓகேவா. இப்போ வந்து அந்த PAT மார்ஜின் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா இந்த 60,000, ஓகேவா, டிவைடட் பை நெட் சேல்ஸ், அதாவது 1 lakh. ஸோ இதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், கண்டிப்பாக EBITDA மார்ஜினோட கம்மியாக தான் இருக்கும். அது வந்து 70,000 பை 1 lakh, இதுவும் 60,000 பை 1 lakh. இப்போ டிஃப்ரெண்ட் புரிஞ்சுருக்கோம். நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் இந்த PAT மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனி வந்து அதிக பணத்தை டேக்ஸுக்கே பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் கிடைக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வருவீங்க, புரியுதா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏர்னிங்ஸ் வச்சு மட்டும் ஒரு பெர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஓகேவா. அது வந்து பிக்காக இருக்கும்போது ஓகே நல்ல ஏர்னிங்ஸ் நல்லா வருது போலிக்கே சொல்லிட்டு உங்க வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பீங்க. பட் PAT மார்ஜின் வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் இன்னும் கம்பேர் பார்க்கும்போது அந்த கம்பெனி வந்து எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெர்சன்டேஜ் குறைய வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா. அந்த EBITDA மார்ஜின் வந்து ஒரு 50% இருக்குன்னா இந்த PAT மார்ஜின் வந்து நல்ல ஒரு கம்மியாகி வந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து டேக்ஸே அதிகமாக பே பண்ணுறாங்க, வரி வந்து அதிகமாக பே பண்ணுறாங்க. ஸோ வந்து வரி பே பண்ணுறது தப்பு இல்லை, பட் அந்த ஏர்னிங்ஸ் கம்மியாகும் போது ஃபர்தராக வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ரன் பண்ணுறது கஷ்டம் இல்லையா. ஸோ இது இப்படி கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டீங்க. ஸோ EBITDA மார்ஜின் வந்து ஏர்னிங்ஸ் மட்டும் வச்சு எவ்வளோ வந்து அது வந்து அந்த எவ்வளோ ப்ராஃபிட் மொத்தம் நெட் சேல் கம்பேர் பண்ணி எவ்வளோ மார்ஜின் கண்டுபிடிக்கிறது தான். இந்த PAT மார்ஜின் வந்து டேக்ஸ் பே பண்ணுற அப்புறம் வந்து எவ்வளோ மார்ஜின் இருக்குது. ஸோ ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. ஸோ இப்படி செக் பாயிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணால் இந்த ப்ராஃபிட் ரேஷியோ எல்லாமே எவ்வளோ ரேஷியோஸ்லாம் எவ்வளோ சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே வரணும், ஓகேவா. ஸோ EBITDA அப்புறம் PAT ரெண்டு சொல்கிறேன்னா ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன மார்ஜின் பார்க்க போகிறோம் அப்படின்னா ROE மார்ஜின், அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மார்ஜின். ஸோ ஈக்விட்டினா உங்களுக்கு என்னென்னு நல்லாவே தெரியும். அதாவது ஈக்விட்டினா ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ், அந்த கம்பெனி ஷேர்ஸ் மூலமாக ஷேர்ஸை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குற மூலமாக ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்ஜின் தான் இந்த ROE மார்ஜின், ஓகேவா. ஸோ இதுக்கு சரியான ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு நான் ஃபார்முலோட சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனி பற்றி அனலைஸ் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஷேர் மார்க்கெட் வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதிலே போட்டிருப்பாங்க ROE பர்சன்டேஜ்னால் என்ன, ROE சம்திங் ஒரு பர்சன்டேஜில் போட்டிருப்பாங்க, அப்புறம் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ஒரு பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க, அப்புறம் EBITDA மார்ஜின் கூட ஒரு பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க.
பட் ஒரு ஃபார்முலாவோட அவங்க சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்ல. ஸோ அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ROEனா என்னென்னா ஒரு நெட் ப்ராஃபிட், ஒரு மொத்த ப்ராஃபிட் டிவைடட் பை உங்களுக்கு வந்து எவ்வளோ ஈக்விட்டியோட மதிப்பு. அந்த ஈக்விட்டியோஸ் மதிப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து பார்ட் 4ல் பேலன்ஸ் ஷீட் போட்டிருப்பேன். ஸோ பேலன்ஸ் ஷீட்லேயே உங்களுக்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேலன்ஸ் ஷீட்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நெட் ப்ராஃபிட் என்னென்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துறேன். ஸோ நெட் ப்ராஃபிட்னா ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனி வந்து ஒரு 200 rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு 2 கம்பெனி எடுத்துப்போம். ஒரு கம்பெனி வந்து 100 rupees அவங்ககிட்ட இருக்குது, இன்னொரு 100 rupees வந்து கடன் வாங்கிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் 200 rupees. இந்த 200 rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இயர் ஸ்டார்டிங்கில், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு இயர் ஸ்டார்டிங்கில், ஸோ சின்ன அமௌண்ட் இருந்தால் உங்களுக்கு புரியும், நம்மளுக்கு எல்லாமே புரியும்னால நான் சொல்கிறேன். ஓகேவா? இயர் ஸ்டார்டிங்கில் 100 rupees அவங்ககிட்ட இருக்குது, இன்னொரு 100 rupees அவங்க கடன் வாங்குறாங்க. மொத்தம் 200 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இயர் எண்டில் வந்து அவங்க வந்து ஒரு 1000 rupees வந்து மொத்த ரெவன்யூ பார்க்குறாங்க. ஓகேவா? அப்போது வந்து இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் அளவு பார்க்கும்போது 1000 - 200, ஸோ 800 rupees. ஓகேவா? ஸோ இந்த 800 rupees என்ன, அது ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ். ஸோ நெட் ப்ராஃபிட், அதாவது அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன தான் அப்படி பார்க்கும்போது 100 rupees வந்து கடன் வாங்கியிருக்காங்க இல்லையா? ஸோ 100 rupees வந்து 10% இன்ட்ரெஸ்ட் ஒன்று வச்சுனாலுமே எவ்வளோன்னா ஒரு 10 ரூபா. ஸோ அந்த 10 ரூபா மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 800 rupees மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ வரும்? 790. ஸோ இதுதான் வந்து அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஷேர்ஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ 1500 rupees வச்சுக்கலாம். ஸோ மொத்த மதிப்பு வந்து 1500 rupees. ஸோ இந்த 790 டிவைடட் பை 1500 நீங்கள் போடும்போது எவ்வளோ வரும்னா 52.6 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த ROE %. ஸோ இன்னொரு கம்பெனி எடுத்துவாங்க. இன்னொரு கம்பெனி பார்க்கும்போது அதே 200 rupees போகிறாங்க. பட் அந்த 200 rupees வந்து எங்கேயுமே அவங்க கடன் வாங்கலை. அந்த 200 rupees எல்லாமே அவங்க சொந்த பணம். ஓகேவா? அதே 200 rupees போட்டுட்டு ஒரு 1000 rupees வந்து அவங்களும் இயர் எண்டில் ஒரு காம்படிட்டர் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி கம்பெனி வச்சுக்கோங்க. ஸோ 100 rupees அவங்க போட்டாங்க, 100 rupees கடன் வாங்கினாங்க. இது இன்னொரு கம்பெனி வந்து அதே இன்னொரு காம்படிட்டர் கம்பெனி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி கம்பெனி. ஸோ 200 rupees அவங்க வந்து போடுறாங்க, 1000 rupees இயர் எண்டில் அவங்க வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ இது கம்பெனியோட ஏர்னிங்ஸ் அளவு 800 rupees. ஓகேவா? ஸோ அந்த கம்பெனி வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அவசியம் இல்லை, ஏன்னா கடனே வாங்கலை. ஸோ அந்த ப்ராஃபிட் எவ்வளவு? 800 rupees. ஓகேவா? ஸோ அந்த 800 வச்சுட்டு இந்த கம்பெனியோட ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் அளவு, ஸோ அதே ஷேர்ஸு இப்போ எக்ஸாம்பிள்னால ஓகேவா 1500. ஓகேவா? ஸோ இந்த 800 டிவைடட் பை 1500 போடும்போது எவ்வளோ வருது? 53.3 சம்திங் வரும். ஓகேவா? ஸோ இந்த கம்பெனி 52.6, ஸோ இந்த கம்பெனி 53.3. ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த கம்பெனி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்ன ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி, ஒன் ஆஃப் த செக் பாயிண்ட்ஸ். ஸோ இதை வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, இன்னும் பெட்டராக ஓவர் கம் பண்ணுறதுக்கு வரக்கூடிய இன்னொரு ரேஷியோ தான் ROCE ரேஷியோ, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த ROE மார்ஜினில் நம்ம என்ன பார்த்தோம்? நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ஈக்விட்டி மட்டும் பார்த்தோம், அதுதானே? ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் வராது, EBITன்னு வரும், அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ். ஸோ அந்த ஏர்னிங்ஸ், அந்த இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளவு அமௌண்ட்டோ டிவைடட் பை ஈக்விட்டி ப்ளஸ் லோன், அதாவது கடன்கள், டெப்ட். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம டெப்த்து கணக்கெடுக்கலை. ஸோ நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ஸோ டோட்டல் ஈக்விட்டி போட்டோம். ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏர்னிங்ஸ் டிவைடட் பை ஸோ மொத்தம் வந்து இதில் கீழே வந்து டெப்ட்டு வந்து கணக்கெடுக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து இன்னும் தெளிவாக தெரியுதுக்காண்டி. ஓகே, மேலே ஏன் ப்ராஃபிட் மட்டும் போட்டோம்? நெட் ப்ராஃபிட் இதுக்கே போடலாம் கேட்டால், ஸோ வந்து இதில் ஏர்னிங்ஸ், ஏன்னா நெட் ப்ராஃபிட் போட்டால் அதுலேயும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கலந்துரும். நெட் ப்ராஃபிட் போட்டாலே அந்த ஃபஸ்ட்டு கழிச்ச பார்த்தீங்கன்னா வட்டி, அதுவும் கழிஞ்சு ஒரு அமௌண்ட்டாக வந்துடும். ப்ளஸ் கீழேயும் அந்த கடன் இருக்குல்ல, அதையும் சேர்க்குறோம். ஓகேவா? ஸோ கடனை வந்து கீழே சேர்த்தாச்சு. ப்ளஸ் மேலே வந்து EBIT, அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், வட்டி அப்புறம் வந்து வரி கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. ஓகேவா? அதே சினாரியோவை இங்கே எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த சினாரியோ பார்த்தோம், 100 ரூபா வந்து இந்த கம்பெனி வச்சுருக்கு, இன்னொரு 100 ரூபா வந்து கடன் வாங்கியிருக்கு. வச்சு பார்த்து அந்த ஏர்னிங்ஸ் செலவு பார்த்தோம், 800 rupees பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதே 800 rupees தான் இங்கே போகணும், ஏன்னா வந்து வட்டி போட அந்த நெட் ப்ராஃபிட் போடுவது அந்த வட்டி அப்புறம் வந்து வரி இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்துச்சோ ஸோ அதை தான் போடணும். ஸோ 800 தான் போடணும். ஸோ டிவைடட் பை என்ன ஃபார்ம்லானா டோட்டல் ஷேர்ஸ், அதாவது ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட்.
ஓகேவா. ஸோ கீழே நம்ம ஷேர்ஸ் எவ்வளோ ஒரு அப்ராக்ஸாக வச்சோம் 1500, கடன் எவ்வளோ வாங்கியிருக்கு ப்ளஸ் 100. ஓகேவா. இப்போ நீங்கள் பண்ணி பார்க்கும்போது 50% அப்படின்னு வரும். ஓகே, இந்த சினாரிக்கு ஒரு கம்பெனிக்கு. ஸோ இன்னொரு கம்பெனி நீங்கள் எடுக்கும்போது அவங்க வந்து 200 rupees போட்டாங்க, 1000 rupees வந்துச்சு, ஏர்னிங்ஸ் செலவு 800. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து மேலே போட போகிறோம். 800 டிவைடட் பை அந்த கம்பெனியோட ஈக்விட்டி. அதே ஈக்விட்டி தான் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வச்சோம். ஸோ 800 டிவைடட் பை 1500 ப்ளஸ் டெப்ட் போடணும், கடன் போடணும். கடன் இந்த கம்பெனி வாங்கவே இல்லை. ஸோ அந்த 800 டிவைடட் பை 1500 மட்டும் தான் டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு 100 போடும்போது எவ்வளோ வருதுன்னா அதே 53.3 வருது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ROIயில் என்ன வந்துச்சு, இந்த கம்பெனிக்கு 52.6 வந்துச்சு. பட் இப்போ எவ்வளோ வந்திருக்கு, 50%. ஓகேவா. ஸோ இதில் வந்து அதே 53.3 தான், ROCக்கும் 53.3 தான். ஓகேவா. இது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், பட் கம்பேரிஷன் பார்த்தீங்களா. ஸோ இது இப்படி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதோட இது பெட்டராக தெரியும். இது ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ ROE பர்சன்டேஜ் முக்கியம் தான், பட் அதோட நீங்கள் பெட்டராக அனலைஸ் பண்ணுறதுக்கு எந்த ROCயும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த ரேஷியோஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் ஆன் அசட், அதாவது ROA மார்ஜின். ஸோ அசட்ஸ் அப்புறம் என்ன தெரியும், அசட் அப்படின்னா சொத்து மதிப்பு. அந்த சொத்து மதிப்பு வந்து நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கணும். இதையும் நான் வந்து பேலன்ஸ் ஷீட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பார்ட் 4ல். ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்து வாங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் போய்ட்டு அசட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த அசட் மூலமாக அந்த கம்பெனி வந்து எப்படி சம்பாதிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேவா. ஸோ அது வந்து நம்ம சொத்து மதிப்பு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ சொத்து மதிப்பு மூலமாக எவ்வளோ சம்பாதிக்கணும் அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ROE அசட். ஸோ இதோட ப்ராஃபிட் என்னென்னா இதோட ஃபார்முலா என்ன, அதே நெட் ப்ராஃபிட்டோட பை எவ்வளோ அசட்டோட சொத்து மதிப்பு இதுதான். ஓகேவா. இப்படி பார்க்கும்போது ஒரு 10% வரும். ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த சொத்து மதிப்பு மூலமாகவே இவங்க வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஓகேவா. ஸோ ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ அது கீழே ஒரு 5 ரேஷியோஸ் பார்த்தோம். அதில் ஒன் ஆஃப் த ரேஷியோஸ் தான் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ அதுதான் அது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேவா. இந்த 6 டைப்பும் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி ஒன் டைம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வர ரேஷியோஸ், அதாவது ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் இல்லை மற்ற டைப்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அந்த 4 டைப்ஸுமே ஒரே வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த 4 டைப்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.